பொய் பொய் பேச வேண்டாம், பொய் சொல்லாதே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த 40 வேண்டா விருந்தாளிகளில் 37ஆம் நாள் விருந்தாளி யாருன்னு பார்த்தா மிஸ்டர் பொய். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம். பொய்யும் மெய்யும் அனனியாவை குறித்து நாம் இங்கே பார்க்கலாம். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பொய் சொல்லாதிருப்பாயாக 10 கட்டளைகளில் ஒன்று. பையூராம் 10 மாதம் வயிற்றுக்குள் இருந்தோம். பொய்யூராம் பயங்கர உலகம் இருந்து வாழ்கிறோம். மெய்யூராம் பரலோகம் செல்ல. நாம் பையூரில் இருந்தோம், இப்போ பொய்யூரில் இருக்கிறோம், மெய்யூருக்கு செல்ல வேண்டும். அதனால் பொய் பேசாமல் இருப்போம். நல்ல தேவ பிள்ளைகள் எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த அனனியா தேவ பிள்ளையால் நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்ற வார்த்தைகளை கேட்க முடியவில்லை. விற்றான், வஞ்சித்தான், விழுந்தான். இதையெல்லாம் செய்துவிட்டு பொய் சொன்னான். பயம் இருக்க வேண்டும், பரிசுத்தம் இருக்க வேண்டும், பாவம் இருக்க வேண்டாம். இந்த பொய் என்கிற விருந்தாளியை நம்மை விட்டு விலக்குவோம்.